அனைவருக்கும் கலைப்பிரியா ஜோதிடத்தின் இனிய காலை வணக்கங்கள். நம்ம இப்போ பார்க்க போகிறது ஜனவரி மாதம் நடக்க போகிற சுக்கிர பெயர்ச்சி. ஒரு மனிதனுக்கு சுக்கிரன் உச்சம் அடைந்தால் வேறு எந்த கிரகங்களும் எந்த ஒரு பெரிய பாதிப்பையும் ஏற்படுத்தாது. பொதுவாகவே ஒரு ஜாதகத்தில் உச்சம் பெற்ற கிரகங்கள் 100% முழுமையான பலன்களை தரக்கூடிய வல்லமை பெற்றது அப்படின்னு சொல்லலாம். அப்படி இருக்கும்போது இருக்கிறதுலையே த டாப் மோஸ்ட் சுப்பர் அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கிரன், வீடு வண்டி வாகன சேர்க்கைக்கு எல்லாத்துக்குமே போகத்துக்கு உரியவர் சுக்கிரன். அப்படிப்பட்ட சுக்கிரன் உச்சம் அடையும் இந்த காலகட்டம் எந்தெந்த ராசிகளுக்கு எப்படியெல்லாம் இருக்க போகுது, என்னென்ன அதிர்ஷ்டங்களை கொடுக்க போகுதுன்றதை நம்ம பார்க்கலாம். ஏன் இந்த சுக்கிர பயிற்சியை ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து சொல்கிறாங்கன்னா, பொதுவாக ஒரு சுக்கிரனானவர் டிரான்சிட்டுன்றது ஒரு 45 டேஸ் இருக்கலாம், இல்லைன்னா ஒரு 15 டேஸ் ஒரு 30 டேஸ், இந்த மாதிரி ஒரு குறைந்த காலகட்டம் தான் இருக்கும். ஆனால் இந்த தடவை நடக்க போகிற சுக்கிர பயிற்சி, இந்த 2025 நடக்கக்கூடிய சுக்கிர பயிற்சி கிட்டத்தட்ட 100 நாட்களுக்கு மேலே இருக்குது. ஜனவரி 29 ஆரம்பித்து உங்களுக்கு மே 30 வரைக்கும் சுக்கிரன் உச்சம் பெற்று இருப்பார். அப்படி உச்சம் பெற்று இருக்கும்போது செவ்வாயை தவிர்த்து அனைத்து கிரகங்களும் சுக்கிரனோட ஏதோ ஒரு வகையில் கான்டாக்ட் இருக்கும். ஒன்று சுக்கிரனோட வீட்டில் இருக்கலாம், இல்லைனா பரிவர்த்தனையாக இருக்கலாம், இல்லைனா ஏதோ ஒரு வகையில் தொடர்பு பெற்று அனைத்து கிரகங்களும் சுக்கிரனோட தொடர்பு பெறுது. ஏன்னா இப்போ ராகு கூட இருக்கார். அடுத்தது சுக்கிரனோட சனி போவாருங்க. சனி போயிட்டதுக்கப்புறம் புதன் போகும், சூரியன் போகும், சந்திரன் மாதத்துக்கு ஒரு தடவை போய் தான் ஆகும். ஸோ அப்போ எல்லா கிரகங்களுமே இந்த சுக்கிரனோட இணைந்திருக்கும். குரு பரிவர்த்தனை பெற்றிருக்கார். அப்போ இதுக்கான பலன்கள் கொஞ்சம் ஹைலி நிறைய இருக்கலாம். அப்படின்றதுக்காக இந்த சுக்கிரனை மட்டுமே வச்சு நம்ம சுக்கிர பயிற்சி பலன்கள் போட்டிருக்கோம். அதுக்கு முன்னாடி இந்த சுக்கிரனுடைய ஒரு சின்ன கதையை நம்ம பார்க்கலாம். தக்ஷனுடைய மகளாக பார்வதி இருக்கும்போது அவங்க தக்ஷனுடைய யாகத்திலேயே விழுந்து இறந்து போனாங்க. அதுக்கு அடுத்தது பிறவியாக அவங்க பர்வதராஜன் இமாவனுடைய மகளாக பிறந்து பார்வதின்ற பேரில் இருந்தாங்க. இவங்க ஒரு சாதாரண மானிட பெண் நம்மளுடைய மார்க்கண்டேய முனிவருடைய ஆசிரமத்தில் வளர்கிறாங்க. சிவபெருமானை பற்றி நிறைய கதைகளை கேட்குறாங்க. அப்போ சிவபெருமான் மீது காதல் வயப்படுறாங்க. சாதாரண ஒரு மானிட பெண்ணாக இருந்து சிவபெருமான் மீது காதல் வயப்பட்டு அமர்நாத் குகைக்கு தன்னந்தனியாக பயணப்பட்டு அவங்க சிவபெருமானுடைய மனசை மாற்றி, ஏன்னா சதி இறந்த சோகத்தில் இருக்கார் சிவபெருமான், அவரை புரிய வச்சு அவருடைய மனசில் இடம் பிடிச்சு அவங்க பெற்றோருடைய சம்மதத்தோட திருமணம் நடக்குது. ஒரு பூலோகத்தில் இருக்கக்கூடிய பார்வதிக்கும் கைலாய மலையிலிருந்து இருக்கக்கூடிய மகாதேவருக்கும் திருமணம். அப்படி இருக்கும்போது திருமணத்துக்காக அந்த மஞ்சள் சடங்கு அப்படின்றதுக்கு பார்வதி தேவி வீட்டிலேருந்து சிவபெருமானுக்கு மஞ்சள் கொடுத்து அனுப்புகிறாங்க. அந்த மஞ்சளை எடுத்துக்கிட்டு நந்திதேவர் போகும்போது தாரகாசுரன், கந்தசஷ்டி பெருவிழாவில் நம்ம முருகன் வதம் செஞ்ச அதே தாரகாசுரன் நந்தியை வழிமறித்து நந்திக்கு பற்பல ஆபத்துகளை கொடுத்து நந்திதேவர் இறந்து கூட போகிறார். அப்போ மகாதேவர் பயங்கர கோவப்படுறாரு. ருத்ரதாண்டவம் ஆடி அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய பிரளயமே உருவாக்கும் அப்படின்ற அளவுக்கு அவருடைய கோபங்கள் அதிகமாச்சு. அப்போ பார்வதியுடைய வேண்டுதலுக்கு இணங்கி சுக்கிரன் நந்திதேவருக்கு உயிர் வரமே கொடுத்தார். அப்போ ஒரு இறந்து கிடக்கக்கூடிய மனிதனையும் உயிர்ப்பிக்கக்கூடிய அளவுக்கு வல்லமை பெற்றது இந்த சுக்கிரன். பணம் பத்தும் செய்யும் அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்போ இந்த பணத்துக்கு எல்லாத்துக்கும் ஒருத்தனுக்கு சுக்கிரதசை அடிச்சிச்சுதான் அவனுக்கு என்னடா சுக்கிரதசை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு சுக்கிரன் நிறைய கொட்டி கொடுக்க போகிறாரு. இந்த கொட்டி கொடுக்க போகிறதுல எல்லா ராசிகளுக்கும் ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு லாபத்தை செய்ய போகிறாரு. அது என்னென்ன லாபம்ன்றத நாம் இந்த பதிவில் தெளிவாக பார்க்கலாம். அதனால் யாரும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். முதல்ல நம்ம பார்க்க போகிறது மேஷ ராசி. இந்த மேஷ ராசிக்கு 12ஆம் இடத்துல சுக்கிரன் உச்சம் அடைகிறாரு. 2ஆம் இடத்து குருவோட பரிவர்த்தனை அடைகிறார். 2ஆம் அதிபதி 12ஆம் இடத்துல உச்சம் அடையும் போது நிறைய செலவுகள் இருக்கும். அதே மாதிரி பரிவர்த்தனை யோகம் பெறுறதுனால செலவுக்கேற்ற வரவும் இருக்கும். வரவு வரும்,
அதே சமயம் அது செலவாகவும் ஆகும். யாருக்கு செலவாகும்னு பார்த்திங்கன்னா 2ங்கிறது குடும்பம், 7ங்கிறது கலத்திரம். இது 2த்துக்கும் அதிபதியானவர் 12ல் உச்சம் அடைகிறார். அப்போ மனைவிக்காகவோ இல்லைன்னா குடும்பத்துக்காகவோ இவங்க நிறைய செலவு பண்ணலாம். இல்லைன்னா அடிப்படை கல்விக்கு கூட இவங்க நிறைய செலவு பண்ணலாம். கண்ணுக்கு ஏதாவது காண்டாக்ட் லென்ஸ் போடுறேன், இல்லைன்னா கண்ணுக்கு ஏதாவது ஸ்பெஷல் கண்ணாடி போடுறேன், அந்த மாதிரி கண்களுக்கான ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறது, கண்ணுக்கு அதிகமாக இந்த லேசிக் சர்ஜரி பண்ணுறது போகிறது, இது எல்லாத்துனாலையும் கண்ணுக்கோ இல்லாட்டி குடும்பத்துக்கோ இவங்களுடைய ஏதோ ஒரு மீட்டிங் வைக்கிறேன், ஏதோ ஒரு கூட்டம் சேர்க்குறேன், அதுக்கு எல்லாத்துக்குமே இவங்க நிறைய செலவு பண்ணுவாங்க. வரக்கூடியது எல்லாமே செலவாகும். அப்போ இவங்க ஒய்ஃபுக்கோ இவங்க குடும்பத்துக்கோ நிறைய கிஃப்ட்டு ப்ரெசன்ட் பண்ணலாம். ஸோ இவங்க இந்த செலவுகளை சுப செலவாக எடுத்துக்கணும். அதே நேரத்தில் 2க்கும் 7க்கும் உரியவர் 12க்கு போகிறார். அப்போ 12க்கு போகிறாருன்ற பட்சத்தில் 12ஆம் இடம்ன்றது ஒரு வாக்குவாதம், கலகம், இது எல்லாமும் இருக்கும். ஸோ அப்போ உச்சம் பெற்றக்கூடிய சுக்கிரன் ஒரு செலவை கண்டிப்பாக கொடுப்பாரு. அந்த செலவை நம்ம தான் சுப செலவாக மாற்றிக்கணும். ஸோ உங்கள் மனைவிக்கு ஒரு கிஃப்ட் வாங்கி கொடுங்க, இல்லை குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு கிஃப்ட்டு, ஆடைகள் இதெல்லாம் வாங்கி கொடுக்கும்போது, இல்லை ஏதாவது வாகனம், ஒரு ஸ்கூட்டி வாங்கி கொடுக்கலாம், ஒய்ஃப்க்கு ஒரு ஸ்கூட்டி வாங்கி கொடுக்கலாம், இல்லைனா ஹஸ்பண்டுக்கு ஒரு பைக் வாங்கி கொடுக்கலாம். இதெல்லாம் பண்ணும்போது இந்த சுக்கிரன் உச்சம் பெற்று உங்களுக்கு செலவுகளை கொடுக்கறத நம்ம சுப செலவாக மாற்றிக்கலாம். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது ரிஷபராசி. 2025 த டாப் மோஸ்ட் பீக்கில் இருக்கக்கூடிய ராசினாக்கா ரிஷபராசி தான். ஏன்னா வருஷம் பிறக்கும்போது குரு பகவான் லக்னத்தில் இருக்கார். அதுவும் இல்லாமல் அவர் தான் இந்த வருஷத்தினுடைய அதிபதி. சந்திரன் நின்னது தனுசு ராசியில், தனுசு ராசி குருவுக்குரியது. அந்த குருவானவர் உங்கள் ராசியில் இருக்கார். அப்போது ரிஷப ராசிக்குன்ற பட்சத்தில் 2025 பயங்கரமான ஒரு வெல்த்து, க்ரோத்து எல்லாத்தையும் கொடுக்க போகிறது இந்த ரிஷபராசி நபர்களுக்கு. இவங்களுக்கு எங்கே போயிருக்குன்னா, இப்போ ஏற்கனவே ஆல்ரெடி 11th ஹவுஸில் ராகு இருக்கார், அதோடு சுக்கிரனும் சேர போகிறாரு. ஸோ அப்போ யோகக்காரனோட அதிர்ஷ்டக்காரகனும் சேரும்போது அதிர்ஷ்டம் சும்மா கூரையை பிச்சுக்கிட்டு கொட்டுன்ற மாதிரி எதை எடுத்தாலும் சக்ஸஸை தவிர்த்து இவங்களுக்கு எதுவுமே கிடையாது. எங்கேருந்து சப்போர்ட் வருது, யார்கிட்டேருந்து சப்போர்ட் வருது, அன்எக்ஸ்பெக்டட் சப்போர்ட் வரலாம், அன்எக்ஸ்பெக்டட் மேரேஜ் வரலாம். நீங்கள் லவ் பண்ணிங்கன்னா சக்ஸஸ் ஆகும், ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கணும்னு நினச்சிங்கன்னா சக்ஸஸ் ஆகும், பிஸ்னஸ் ஆரம்பிக்கணுமா சக்ஸஸ் ஆகும். எதுலேயுமே உங்களுக்கு தோல்வின்றதே கிடையாது, எல்லாமே சக்ஸஸில் தான் இருக்கும். ஸோ அப்போ வீடு, வண்டி, வாகனம் எது வேணாலும் வாங்கலாம், எந்த ஜுவல்ஸ் வேணாலும் வாங்கலாம். ஸோ உங்களுக்கு லாபம் தான் இருக்கும். ஸோ லவ் பண்ணிகிட்டு இருக்கவங்கலாம் வீட்டில் சொல்லி சம்மதம் வாங்கணுமா, பொண்ணு வீட்டில் போய் சம்மதம் வாங்கணுமா, இல்லாட்டி பையன் வீட்டில் போய் சம்மதம் வாங்கணுமா, ஒரு ரீயூனியன், ரீகன்சிலேஷன், எல்லாத்துக்குமே பாசிபிலிட்டிஸ் நிறைய கொடுக்க போகிறது இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு தான். அந்த ரிஷபராசிக்காரங்க அந்த சான்ஸை கரெக்டாக அந்த மே மாதம் வரைக்கும் இருக்கக்கூடிய சான்ஸில் லவ் பெர்மிஷன் வாங்கணும், இல்லைனா ஒரு மேரேஜ் பண்ணணும், இது எல்லாத்துக்குமே சக்ஸஸ்ஃபுல்லான மந்தாக இருக்கும். ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் நீங்கள் முயற்சி பண்ணி வெற்றி அடையுங்க. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது மிதுன ராசி. மிதுன ராசிக்கு 10ல் சுக்கிரன். ஸோ 10ஆம் இடம்ன்றது தொழில் ஸ்தானம், கர்மஸ்தானம்னு சொல்லக்கூடியது. அப்போ அந்த தொழில் ஒருத்தவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேலே அவங்க தொழிலை வச்சு தான் ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட ஸ்கூல் வயசுலேருந்தே சொல்லலாம். ஸ்டூடெண்ட்ஸ், மாணவர்கள் அப்படின்ற மாதிரி தான் அறிமுகமாவாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னாக்கா ஒரு வேலைக்குன்னு போயிட்டாங்கன்னா அது ஒரு டீச்சர் போகிறாங்க, அவங்க ஒரு டாக்டர் போகிறாங்க. ஸோ அப்படின்னு எல்லா இடத்துலையுமே உங்களுடைய தொழில் தான் பிரதானமாகும். அப்போ அந்த தொழிலுக்குரிய இடத்துல சுக்கிரன் போய் உட்காராரு. அப்போ சுக்கிரன் உங்களுடைய தொழிலை பிரம்மாண்டமாக்கி காட்டுவார். உங்களுக்கு பேர், புகழ், எல்லா இடத்துலையுமே செல்வாக்கு, இது எல்லாமே கிடைக்கும். ஸோ உங்களுடைய தொழிலுக்காக ஒரு வெளிநாடுக்கு போகிறதோ, ஒரு பிஸ்னஸ் ட்ரிப் போகிறது, இல்லைன்னா வீடு, வண்டி, வாகனம் வாங்கிறதுக்கு, இல்லைன்னா ஒரு பதவி, புது பதவி கிடைக்கும்ன்ற பட்சத்தில் அது கணவன்ற பதவி கிடைக்கலாம், மனைவின்ற பதவி கிடைக்கலாம், குழந்தைகளுக்கு தாய், தந்தை அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு பதவி அந்தந்த ஏஜ் குரூப்பில் இருக்கிறவங்களுக்கு அந்தந்த நீட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு பதவி கிடைக்கும், நிறைய பாராட்டுகள் கிடைக்கும். ஸ்போர்ட்ஸு, ஹெல்த்து எல்லாத்துலேயுமே ஒரு அன்எக்ஸ்பெக்டடான பலன்களை நீங்கள் எதிர்பார்த்து அடைவீங்கன்றதில்
சந்தேகமே இல்லை. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது கடகம். கடகத்துக்கு 9ல் சுக்கிரன் பாக்கியத்தை அள்ளி கொடுக்க போகிறார். 100% ஃபேவரபிள் இருக்காது சுக்கிரன் அப்படின்னு சொன்னாலுமே உங்களுக்கு இந்த தடவை சுக்கிர பயிற்சி நல்லாவே ஒரு ஃபேவரபிள் பொசிஷனில் தான் இருக்குது. குரு 11th ஹவுஸில் இருக்கார், சுக்கிரன் 9th ஹவுஸில் இருக்கார். ஸோ இவங்க 2 பேருமே உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையும் லாபத்தையும் அள்ளி கொடுக்க போகிறாங்க. ஜாபு, பொருளாதாரம், இன்கம்மு இது எல்லாத்துலேயுமே ஒரு நல்ல சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக நீங்கள் வலம் வர போகிறீங்க. உங்களுக்கு வாகனம் வாங்கணும், ஃபாரின் ட்ரிப் போகணும், இது எல்லாத்துலேயுமே ஒரு நல்ல 100% சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம். ஸோ உங்களுடைய நெருங்கிய உறவுகள் கிட்ட ஏதாவது புரிதல் இல்லாமல் இருந்துச்சுன்னா இப்போ அது புரிதல் ஏற்பட்டு நெருக்கம் ஏற்படக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ஸோ கடகராசி ஜென்ரலாகவே எமோஷ்னல் பேஸ்டு ஒரு நபர்களாக இருப்பாங்க. இந்த அஷ்டம சனி நிறையவே அவங்களுக்கு பாடாப்படுத்தியிருக்கும். அந்த அஷ்டம சனியாகவே இருந்தாலும் மார்ச் வரைக்கும் இருந்தாலும் இந்த 2 மாதம் சுக்கிரன் போய் அதுக்கு முன்னாடி அஷ்டம சனி விலகிறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு சந்தோஷத்தை வாரி வழங்கிறதுக்கு இருக்கார். நீங்கள் கேட்காத இடத்துல இருந்தெல்லாம் நிறைய உதவிகள், லாபங்கள் இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது சிம்மராசி. சிம்மராசி 2025 மிகப்பெரிய அடிவாங்க போகிற ஒரே ராசினா சிம்மராசி. இருந்தாலும் த லைன் இஸ் ஆல்வேஸ் அ லைன் அப்படின்ற மாதிரி சிம்மராசிக்கு இந்த 2025 அஷ்டம சனி வந்தாலும் நீங்கள் ரொம்ப சோர்ந்து போக மாட்டீங்க. உங்களுக்கு கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல் இருக்குது. ஸோ உங்களுடைய 8ஆம் வீட்டுக்கு சுக்கிரன் போகிறாரு. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு 2 மாத காலம் ஏப்ரல் மே சனியோட கன்ஜெக்ஷன் ஆகியிருப்பார். அப்போ சனி கொஞ்சம் ஓரளவுக்கு நிதானமாக தான் அடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அடிக்கும்னு சொன்னோன்னே ரொம்பலாம் பயந்துட வேணாம். ஸோ நான் வீழ்வேன் என்று நினைத்தாயா அப்படின்ற மாதிரி. அது யாருடைய வீடு? சிம்மம், சூரியனோட வீடு. சனி சூரியனுக்கு பிள்ளை தானே. ஸோ அந்தளவுக்கெல்லாம் அப்பா பிள்ளைங்க முட்டிக்கிட்டாலும் ஓரளவுக்கு தான் இருக்குமே தவிர்த்து ரொம்ப பெரிய பாதிப்புலாம் இல்லை. கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா போதும். இந்த டைமில் 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால அசையா சொத்துக்களால் உங்களுக்கு லாபம் வரலாம். ஏதோ ஒரு இழப்புனால ஒரு லாபம் கிடைக்கலாம். இழப்புனால லாபம் அப்படின்னும்போது ஒரு பூர்வீகத்தை விற்று, நம்ம பூர்வீகம் பரம்பரையாக இருந்திருப்பீங்க, அந்த பூர்வீகத்தை நீங்கள் விற்று அது அன்னைக்கு காலகட்டத்தில் அது கம்மியாக இருந்திருக்கலாம், இன்றைக்கி காலகட்டத்தில் அது அதிகமாக இருக்கலாம். அப்போ உங்களுக்கு அதனால் ஒரு ப்ராஃபிட் வரும். ஆனால் ஒரு பூர்வீகத்தை இழந்துட்டோம், நம்ம இவ்வளோ வருஷம் இருந்த வீடு இழந்துட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன ஒரு மன வருத்தத்தோடைய ஒரு லாபம்ன்றது கிடைக்கும். ஸோ டிரான்ஸ்ஃபர்ஸ் கிடைக்கும். நீங்கள் விருப்பப்பட்டாலும் விருப்பப்படாட்டியும் உங்களுக்கான டிரான்ஸ்ஃபர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. குடும்ப உறவுகளில் மாங்கல்யஸ்தானம், 8ஆம் இடம்ன்றது மாங்கல்யஸ்தானம். அப்போ உங்களுடைய கணவன் மனைவிக்குள்ள பிணக்குகள் ஏற்படலாம். அதாவது உறவு முறைகள் சரியான பேச்சுவார்த்தை இல்லை, கணவன் மனைவிக்குள்ள சண்டை இதெல்லாம் ஏற்படும். குடுக்கல் வாங்கலில் ரொம்ப கவனம் தேவை. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது கன்னிராசி. கன்னிராசிக்கு 7th ஹவுஸில் இருக்குது நம்மளுடைய சுக்கிர பயிற்சி. 7th ஹவுஸில் இருக்குன்னாலும் இது உங்களுக்கு 2ஆம் அதிபதி, 9ஆம் அதிபதி. அப்போ உங்களுக்கு பண வரவுன்றது தாராளமாக இருக்கும். பண வரவு அப்படியே கொட்டி கொட்டி கிடக்கும். அதிர்ஷ்டம் பயங்கரமாக இருக்கும். ஒரு ட்ராவல் போகலாம், குடும்பத்தோடு சேர்ந்து ஒரு பயணம், ஒரு லவ்வில் சக்ஸஸ் இருக்கும். காதல் கலப்பு திருமணங்கள் நடைபெறுறதெல்லாம் இந்த காலகட்டங்களில் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஹையர் ஸ்டடீஸ்க்காக நீங்கள் வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு ஒரு லாட்ரி லக்கு இதெல்லாமே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது துலாம் ராசி. இந்த துலாம் ராசிக்கு 6th ஹவுஸில் நம்மளுடைய சுக்கிர பயிற்சி இருக்குது. 6ஆம் இடம்ன்றப்போ உங்களுக்கு 6 நாளே ஒரு யுத்தகலம். உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கும். ஆனால் நீங்கள் யுத்தத்துக்கு போனால் தான் சக்ஸஸ் கிடைக்கும். ஒரு ஜாபில் ஒரு நல்ல பேர் புகழ் எல்லாமே கிடைக்கும்.
ஆனால் நீங்கள் ஜாபுக்கு போகணும். ஜாபுக்கு போனால் தானே பேர் புகழ் கிடைக்கும். வீட்லேயே உட்காந்துருக்கும்போது கண்டிப்பாக கிடைக்காது. ஸோ அப்போ வந்து நீங்கள் எந்த ஒரு பேட்டில் ஃபீல்டுக்கு போனாலும், ஒரு கிரிக்கெட் பிளேயராக இருக்காங்க, அவங்க வந்து இந்தியன் கேப்டனாக இருக்காங்க. ஸோ அப்போ இந்தியா டீமுக்காக விளையாட போகிற ஒரு நபருக்கு ஒரு துலாம் ராசி இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அவர் கண்டிப்பாக ஃபீல்டில் இறங்கினார்னா அவருடைய ஓவர் வரைக்கும் அவர் அவுட் ஆகாமல் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்போ வந்து எல்லாத்துலேயுமே ஒரு போராடி ஒரு லாஸ்ட் மினிட் வரைக்கும் இவங்களுக்கு கிடைக்குமா அப்படின்ற பட்சத்தில் லாஸ்ட் மினிட் சக்ஸஸ்ன்றது நிறையவே கிடைக்கும் இவங்க. ஆனால் அதுக்கு முயற்சி செய்யணும். முயற்சி செய்தால் மட்டும்தான் வெற்றி வரும். அதே நேரத்தில் 6ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்குன்றப்ப அவன் ஃபோன் பண்ணி உனக்கு இந்த கடன் வேணுமா, அந்த கடன் வேணுமா, இந்த லோன் எடுத்துக்கிறியா, அந்த லோன் எடுத்துக்கிறியான்னு ஆசை வார்த்தைகள் நிறையவே காட்டுவாங்க. நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணாத இடத்துல இருந்தாலும் நிறைய கடன் கிடைக்கும். ஆனால் அந்த கடனை வாங்கிடாதீங்க. வாங்கினீங்கன்னா அடுத்தது போகிறக்கூடிய காலகட்டம்ன்றது உங்களுக்கு தான் அது மன வருத்தத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதனால் கடன்றது அவ்வளோவா வாங்காதீங்க. உங்களை நிரூபித்து நீங்கள் யார் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஐடென்டிஃபிகேஷனை உருவாக்கக்கூடிய காலகட்டம் இந்த சுக்கிர பயிற்சி. அடுத்தது விருச்சிக ராசி. விருச்சிக ராசிக்கு 5th ஹவுஸில் நம்மளுடைய சுக்கிர பயிற்சின்றது இருக்குது. இப்போ உங்களுக்கு பணம், பொருள், முன்னேற்றம் இது எல்லாமே கிடைக்கும். லவ்வில் சக்ஸஸ் கிடைக்கும். ஒரு அதிர்ஷ்டம், குலதெய்வத்துடைய அருள் அப்படியே கிடைக்கும். ஸோ குழந்தைங்களால் சந்தோஷம், குழந்தைகள் உருவாகலாம், குழந்தைகளால் சந்தோஷம் ஏற்படலாம், ஒரு ரீயூனியன், ரீகன்சிலைசேஷன் இது எல்லாமே கிடைக்கும். குழந்தைகளுக்காக செலவு பண்ணுவீங்க. அந்த செலவுன்றது சுப செலவாகவும் அமையும். ஒரு குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய காலகட்டமாக இருக்கலாம். குழந்தைகளுக்கு மொட்டை அடிக்கலாம், காது குத்தலாம், இது எல்லாமே செய்யறதுக்கான ஒரு நல்ல காலகட்டமாக இந்த விருச்சிக ராசிக்கு இருக்குது. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது தனுசு ராசி. இந்த தனுசு ராசிக்கு 11 மற்றும் 6ஆம் அதிபதி 4ஆம் வீட்டில் இருக்கார். ஸோ இவங்களுக்கு வீடு, வண்டி, வாகன, சொத்து சேர்க்கை இருக்கும். 4ஆம் வீட்டில் இருந்து இவங்க எங்கே பார்க்குறாங்கன்னா தனுசு ராசிக்கு சுக்கிரன் 4ஆம் வீட்டில் இருந்து அவருடைய 7ஆம் பார்வையை 10வது வீட்டில் கொடுக்காரு. அப்போ வந்து 10ன்றது பேர், பதவி, புகழ்னு சொல்லியாச்சு. அப்போ இவங்களுக்கு பேர், பதவி, புகழ் மூலமாக வீடு, வண்டி, வாகன, சொத்து சேர்க்கை இது எல்லாமே கிடைக்கும். ஸோ 6ஆம் அதிபதி 4ஆம் வீட்டில் உச்சம் அடைஞ்சிருக்கு அப்படின்ற பட்சத்தில் இவங்களுடைய வழக்கு, எதிர்ப்பு இது எல்லாத்துலேயும் இவங்க வெற்றி அடைவாங்க. நோய் இருந்துச்சுன்னா நோய் நிவர்த்தி ஆகும். தேவைகள் எல்லாமே டக்குன்னு பூர்த்தி ஆகும். இவங்களுக்கு கடன் உதவி ஈஸியாக கிடைக்கும். எதுனாலும் இவங்களுக்கு எல்லா வகையான வாய்ப்புகளும் வரும். இவங்க வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக்கிட்டாங்கன்னா 100% சக்ஸஸ்ஃபுல்லாக அடையலாம். அடுத்தது மகர ராசி. மகர ராசிக்கு 3 யோகங்களை குறிக்கக்கூடியது. ஸோ 5, 10க்கு உரியவர் உச்சம் அடையும் போது ஸோ இவங்களுக்கு குழந்தை, ஜாபு உங்களை பிரபலமாக்குவாங்க. உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் வரும், பயணங்கள் வரும். சின்ன பயணங்களாக இருக்கும். நிறைய முயற்சி பண்ணணும். நீங்கள் சின்ன பயணங்கள் பண்ணுற வழியெல்லாம் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். உங்களுடைய முன்னேற்றத்துக்கு என்னென்ன வழிகள் இருக்குது, எதெல்லாம் யூஸ் பண்ணலாம், எதெல்லாம் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம், என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுல ரொம்ப கவனமாகவும் தெளிவாகவும் இருக்கணும். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது கும்பராசி. கும்பராசிக்கு 2ஆம் வீட்டில் சுக்கிரன் உச்சம் அடைகிறாரு. சுக்கிரன் உங்களுக்கு வந்து யாருன்னு பார்த்தாக்கா 4ஆம் அதிபதி மற்றும் 9க்கு உரியவர். அப்போ உங்களுக்கு வந்து வீடு, வண்டி, வாகன பாக்கியங்கள் அனைத்தும் கிடைக்கும். தனம், குடும்பம், வாக்கு எல்லாமே ஒரு சக்ஸஸ்ஃபுல் இடத்துக்கு போகும். ஸோ 2ஆம் இடத்துல உச்சம்ன்றப்போ உங்களுக்கு ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம் ஏதாவது இருந்துச்சுன்னா அது எல்லாமே சரியாயிடும். ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அதில் ஒரு சேஞ்ச் கிடைக்கும், ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும், உங்களுக்கு லக்கு கிடைக்கும், அதிர்ஷ்டம் கிடைக்கும். நீங்கள் நினச்சி எதிர்பார்த்த ஒரு லாபம்ன்றது கண்டிப்பாக கிடைக்கும். ஒரு இனிமையான காலகட்டம். ஏன்னா கும்பராசி வந்து நிறைய அடி வாங்கி ரொம்ப சோர்ந்து போயிருப்பீங்க. ஸோ இந்த அளவு தான் பிரச்சனை, ஒரு மனிதனுக்கு இவ்வளோ தான் பிரச்சனை கொடுக்க முடியுன்றது அளவுக்கு இல்லாமல் அதையும் மீறி நிறையவே பிரச்சனையை கொடுத்துட்டாரு சனி பகவான். அப்படி இருக்கும்போது இந்த ஒரு சுக்கிர பயிற்சின்றது ஒரு ஹாப்பி, ஒரு மார்ச்சுக்கு அப்புறம் நீங்கள் ரிலீஃப் ஆகிறது ஒரு பிஃபோராக, ஒரு ப்ரியராக, ஒரு மார்ச் 29க்கு மேலே தான் சனி பயிற்சி. அதுக்கு முன்னாடியே வரும்போது இந்த 2 மாதமே உங்களுக்கு பிஃபோராக ஹாப்பியஸ்ட்டு கொடுக்க போகிறாரு. உங்களுக்கு பிஃபோராக உங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இது அமையும்.
ஸோ அப்போ வந்து உங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு ரிலீஃப்ன்ற மாதிரி தான். உங்களுக்கு என்ன தான் பாத சனியாகவே இருந்தாலும் அடுத்தது சனி இருக்குது அப்படின்னாலுமே, உங்களுக்கு 7.5 சனி முடியலனாலுமே உங்களுக்கு ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ஒரு சேஞ்சை கொடுக்கும். ஒரு சின்ன ஒரு மாற்றம், ஒரு சின்ன ஒரு ரிலீஃப் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த சுக்கிர பயிற்சினால் ஏற்படும். அடுத்தது மீன ராசி. ஸோ மீன ராசிக்கு 7.5 சனி ஆரம்பமாகுது. அதுக்கு முன்னாடி இந்த சுக்கிர பயிற்சி ஒரு மனசுக்கு ஒரு குளுமையை தரக்கூடியதாக இருக்கும். நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸு, ஒரு தேவைகள் பூர்த்தி அடைகிறது, ஒரு பாசிட்டிவ் திங்கிங், ஒரு நல்ல அடுத்தது என்ன நமக்கு அடுத்தது சனி பயிற்சி ஆக போகுது அப்படின்றப்போ நீங்கள் இது அட்வான்ஸாக வரக்கூடிய இந்த சுக்கிர பயிற்சியில் உங்களை நீங்கள் தயார் பண்ணிக்கலாம். ஒரு ப்ரிப்ரேஷன் பீரியடாக இருக்கும். உங்களுக்கு தேவையான அதிர்ஷ்டங்கள் அந்த எறும்புகள்லாம் சேர்த்து வைக்கும்ல, ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு தேவையானது எல்லாத்தையும் நீங்கள் சேர்த்து வைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ஏதாவது ஒரு பிரிவு வாக்குவாதம் இதிலெல்லாம் இருந்து இருக்கக்கூடிய நபர்கள் வந்து ரீகன்சிலைசேஷன் பண்ணுறதுக்கும் ரீயூனியன் பண்ணுறதுக்கும் இது பாசிட்டிவான காலகட்டமாக இருக்கும். ஸோ அப்போ ஓவரால் எல்லா ராசிக்கும் பார்த்திங்கன்னா இந்த சுக்கிர பயிற்சின்றது ஒரு நல்ல ஒரு நிறைவான பலன்களையே நமக்கு கொடுத்துருக்குன்னு சொல்லலாம். கொஞ்சம் அடி வாங்கக்கூடிய ராசின்னு பார்த்தா சிம்ம ராசின்றது மட்டும்தான் கொஞ்சம் டவுனாக இருக்குது. மற்றபடி எல்லா ராசிகளுமே ஓரளவுக்கு ஒரு 80 to 90% வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் பீரியடாக தான் இருக்கும். ஸோ இந்த மே வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த ஜான் எண்டுலேருந்து ஒரு மே வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த 3 மாத காலகட்டத்தை நீங்கள் எப்படி யூட்டிலைஸ் பண்ணுறீங்கன்றதில் தான் இருக்குது. ஸோ கிரக பெயர்ச்சி நடந்துருச்சு, ஓகே சுக்கிரன் கொடுக்க போகிறாரு அப்படின்னு நம்ம வீட்டுக்குள்ளேயே உட்காந்துருந்து கதவை சாத்திட்டு உட்காந்துருந்தா ஒன்றுமே நடக்காது. ஸோ நம்ம அதுக்கான முயற்சி ஒரு ஸ்டெப் எடுக்கிறீங்க, வீடு வாங்கணுன்னா அதுக்கான முயற்சி எடுக்கிறீங்கன்னா கண்டிப்பாக வீடு வாங்குவீங்க. இதுக்கு வந்து அது ஒரு சப்போர்ட்டிவ் ஹேண்டாக தான் நம்ம அஸ்ட்ராலஜியை நினைக்கணுமே தவிர்த்து ஜோதிடத்தினால அப்படியே மந்திரத்தால் மாங்காய் விளையாது. என்றைக்குமே மந்திரம் போட்டால் மாங்காய் விளையாது. நீ அதுக்கு முயற்சி பண்ணு, தண்ணி ஊற்று, மரத்தை வெய்யி, அதுக்கு டேக் கேர் பண்ணுன்னா உனக்கு 10 மாங்காய் வரக்கூடிய இடத்துல 100 மாங்காவாக வரும். அவ்வளோதான் வித்தியாசம். ஸோ அப்போ வந்து நம்ம அஸ்ட்ராலஜியை கண்ணை மூடிட்டு பிலீவ் பண்ணணுன்றது சொல்லலை யாரும். ஸோ சுக்கிர பயிற்சி நடந்துருச்சு, நான் நல்லா ராஜா மாதிரி இருக்க போகிறேன்னு வீட்லேயே உட்காந்துருந்தேன்னா ஒன்றும் நடக்காது. நீ ராஜா ஆகிறதுக்கு என்னென்ன முயற்சிகள் இருக்கோ அத்தனை முயற்சிகளையும் பண்ணினீங்கன்னா கண்டிப்பாக 100% சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நன்றி, வணக்கம்.